ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் 2 கேண்டில்ஸ் வந்து தெரியுது. அதாவது ஒன்று வந்து ஹேமர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் மேன். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்காக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட், அதாவது க்ரீன் கலரான கேண்டில்ஸ், புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதேமாரி ரைட் சைடு எல்லாமே பியரிஷ் கேண்டில்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ சில பேர் இதை ஹேமர்னு சொல்லுவாங்க, இல்லைனா சில பேர் இதை பின் பார்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன் தான் இது. அண்ட் கூடயே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னன்னா எப்பயுமே ஒரு பேட்டர்ன் வரும்போது நமக்கு கூடயே வால்யூமும் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது, அப்போ வந்து ரொம்ப கம்மி வால்யூமாக இருந்தால் அதோட அக்யூரஸியும் கம்மியாக இருக்கும். அதே சமயம் நமக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் கூடயே அதோட ப்ராபபிலிட்டி வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும், அக்யூரஸியும் உங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஹேமர் மாதிரியே இருக்கிற கேண்டில் தான் என்னது, ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹேங்கிங் மேன்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னவே ரொம்ப புரிஞ்சுக்கணுன்னா, இந்த சைடு நான் சொல்லியிருந்தேன் நமக்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே புல்லிஷ்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ புல்லிஷ் கேண்டில்ஸ் எல்லாமே எப்போ நல்லா வேலை செய்யும்னா, சார்ட் வந்து கொஞ்சம் கீழே வந்து பாட்டமில் இந்த இடத்துல ஒரு ஹேமர் மாரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் நல்லா ஷூட் அப் ஆகும். அதேமாரி இந்த கேண்டில் கலரை பொறுத்து இல்லை, இதே ஹேமர் வந்து உங்களுக்கு டாப்பில் இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதேமாரி இந்த பியரிஷ் கேண்டில் சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும், இது வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனோடனே இந்த இடத்துல இந்த பியரிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து இங்கேருந்து கீழே வரத்துக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நீங்களே சொல்லிடுவீங்க இந்த க்ரீன் கேண்டில் இருந்தால் ஓப்பன் எங்கே இருக்கும், ஓப்பன் வந்து கீழே இருக்கும், இது வந்து லோ, இதோட லோயஸ்ட் பாயிண்ட், இதோட ஹை வந்து இந்த டிப்பு போயிருக்குல்ல, இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட், இது வந்து இதோட க்ளோஸ். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம். அதே இது ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இதுவும் நம்ம பார்த்தோம். அதாவது ஓப்பன் வந்து இங்கே இருக்கும், இது வந்து இதோட ஹை, இது வந்து இதோட க்ளோஸ், அண்ட் இது வந்து இதோட லோ. இதே நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு 100 பைக் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 110 ரூபாயில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹை வந்து ஒரு 115 ரூபாய்க்கு போயிருக்கு, இந்த லோ வந்து 80 ரூபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இதே எக்ஸாம்பிள் இங்கே வச்சோன்னா நமக்கு 110 ரூபாய்க்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் க்ளோஸ் வந்து 100 ரூபாய்க்கு ஆயிருக்கு, ஹை வந்து 115க்கு போயிருக்கு, லோ வந்து 80 ரூபீஸ்க்கு போயிருக்கு. ஸோ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளியராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு வருது இல்லை, இது ஏன் வருது, ஏன் வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி செல்லிங் ப்ரெஷர். ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வந்து அவங்க இதை கீழே இறக்குறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பயந்துடவும் கூடாது, ஏன்னா இன்னும் கேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து முடியல. அதேமாரி இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இன்ட்ராடே வந்து பண்ணுறீங்கன்னு வைங்க, இன்ட்ராடேக்கு நம்ம பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் தான் பார்க்கணும். இதுக்கு கீழே போய் 1 மினிட்லேயும் இது ஃபார்ம் ஆகும், ஆனால் அதோட அக்யூரசி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிடும். நீங்கள் எப்பயுமே எந்த கேண்டில்ஸ் ஆர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் பெருசாக உங்களுக்கு அதோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் இருக்கிற சைக்காலஜியை வந்து புரிஞ்சுப்போம். இப்போ 100 ரூபாய்க்கு மார்க்கெட் வந்து இருக்குல்ல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை கீழே எடுத்துகிட்டு வந்தாங்க செல்லர்ஸ். ஆனால் இந்த பாயிண்டில் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க. யார், பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இங்கேருந்து பை பண்ணிவிட்டு இதை நல்லா மேலே எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இதை வந்து நம்ம ஹேமர்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக இன்னும் நோட் பண்ணணும், இந்த விட்டு இருக்குல்ல, இந்த பாடியோட விட்டோட இது அட்லீஸ்ட் 2x ஆச்சும் இருக்கணும். இன்ஃபேக்ட் 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே உங்களுக்கு
நல்லா சூப்பராக வேலை செய்யும் இது. அதேமாரி இந்த மேலே இருக்குல்ல இந்த விக்கு ஆர் ஷேடோன்னு நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் நல்லது. அதாவது இந்த சைஸோட ரொம்ப குட்டியாக இருந்தால் இது வந்து நல்லது. ஸோ நமக்கு ஹேமர் வந்து குட்டியாக மேலே ஷேடோ ஃபார்ம் ஆகும், கீழே வந்து அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இல்லை அதுக்கு மேலே வந்து ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகணும்னு நம்ம பார்த்தோம், மார்க்கெட்டோட கொஞ்சம் பாட்டமில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கேருந்து மேலே போவோம். அது கூடயே நம்ம என்ன பார்க்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா வால்யூம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். வால்யூம் இருந்து இந்த மாதிரி ஹேமர் வந்து ஃபார்ம் ஆச்சு பாட்டம்லனா மார்க்கெட் நல்ல மூமெண்ட் வந்து கொடுக்கும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஹேமரே ரெட் கலரில் கூட ஃபார்ம் ஆகும், அதுதான் இங்கே ஹேங்கிங் மேன். இன்கேஸ் இந்த ரெட் கலரில் இந்த ஹேங்கிங் மேன் இந்த மாதிரி கீழே வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அப்பயும் நமக்கு வால்யூம் வந்துச்சுன்னா அங்கேருந்தும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை நினச்சி எந்த கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்ல. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து 110 ஓப்பன் ஆச்சு, பட் கீழே வரும்போது இங்கே நமக்கு இங்கே எந்த மாரி பையிங் ப்ரெஷர் இருந்துச்சோ அதேமாரி பையர்ஸ் வந்து இங்கேருந்து திரும்ப மார்க்கெட்டை மேலே எடுத்துன்னு போகிறாங்க. அதனால தான் இது பாட்டமில் இந்த ஃபார்மேட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து வந்துச்சுன்னா நமக்கு அங்கேருந்து வால்யூமும் கூட வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு உதவும். ஸோ இப்போ நமக்கு இது வந்து டாப்பில் ஃபார்ம் ஆனதால் இதை வந்து நம்ம வந்து ஹேங்கிங் மேன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஹேங்கிங் மேன் எப்படி வேலை செய்யும்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது, இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயின்னே இருக்குது, இப்போ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் 110 ரூபாயில் ஆச்சு, அங்கேருந்து செல்லர்ஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க 80 ரூபாய்க்கு எடுத்துன்னு வர கீழே தள்ளுறதுக்கு. ஆனால் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனை தாண்டி உங்களால் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா அகெயின் இவங்க செல்லிங் ப்ரெஷரில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கேண்டில் அகெயின் இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே இது கீழ் சைடு கண்டினியூ ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். எப்போனா இது கூடயே நமக்கு தேவையான வால்யூமும் உள்ளே வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு இது நல்லா வேலை செய்யும். இப்போ நம்ம இதில் என்ட்ரி எங்கே எடுப்போம், ஸ்டாப் லாஸ் எங்கே எடுப்போம், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேமர் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இதில் கலர் வந்து மேட்டர் இல்லை, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல கலர் வந்து மேட்டர் இல்லை. பட் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலேருந்து கீழே வந்து பாட்டமில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் எப்போ என்ட்ரி எடுப்போம், இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை தாண்டி எப்போ மார்க்கெட் போதோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு அடுத்த கேள்வி எங்கே வருது, நமக்கு ஸ்டாப் லாஸ், அதாவது நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம எஸ்எல் எப்பயுமே இந்த ஹேமரோட பாட்டமில் வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே செல்லர்ஸ் வந்து கீழே இறக்கிருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் பையர்ஸ் வந்து விடலை, நாங்கள் வந்து திரும்ப இங்கே வரோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அகெயின் திரும்ப இவங்க கீழே போனாங்கன்னா என்ன ஆகும், கீழே இருக்குன்னா இருக்கிற பையர்ஸ் சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸிட் ஆகிடுவாங்க. அந்த டைமில் மார்க்கெட் அகெயின் திரும்ப டவுன் ட்ரெண்ட்க்கு இந்தமாரி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு கண்டினியூ ஆகிடும். பட் அந்தமாரி இப்போது ஆகலை. அதனால் இங்கே ஹேமர் ஆகி மேலே ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட டார்கெட் எவ்வளோ வைப்போம், 1:1 வந்து வைக்கலாம், அல்லது 1:2 வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்தமாரி வச்சுட்டு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் நிறைய வரணும், நல்ல ட்ரெண்டாக இருக்குது, நமக்கு என்ன தெரியுது வால்யூம் வந்து நல்லா பெருசாக ஃபார்ம் ஆகுது, முன்னாடி வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு, வால்யூம் இங்கேருந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அழகாக இந்த இடத்துல வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். எப்படி ட்ரையல் பண்ணுறது, இப்போ மார்க்கெட் இங்கே போயிடுச்சு இல்லையா, இந்த எஸ்எல்லை இங்கே எடுத்துன்னு வந்துடலாம். மார்க்கெட் இங்கே போயிடுச்சு இல்லையா, இங்கே போனதொடனே இந்த இடத்துல வந்து எஸ்எல்லை எடுத்துகிட்டு வந்துடலாம், ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அதேமாரி அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகுது இல்லையா, இங்கே போன உடனே இந்த எஸ்எல்லை இந்த கேண்டலோட லோக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தமாரி பண்ணிகிட்டே வந்திங்கன்னா கடைசியாக நமக்கு இங்கே வந்து ஒரு எஸ்எல் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே கீழே இருந்துச்சு, அதாவது ஒரு 5 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் என்ன மூமெண்ட் காட்டுது, ஸ்ட்ரெயிட்டாக அப் மூவ் தான் காட்டுது. இப்போ நம்ம அடுத்த
கேண்டில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இந்த எக்ஸாம்பிளில் என்ன தெரியுது, அகெயின் இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் மேன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து அப்ரப்டாக டவுன் சைடும் ஃபார்ம் ஆகல. ஏன்னா இது இங்கேருந்து கீழே வந்துட்டு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகின பிறகு நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து இங்கே கொடுக்குது. என்ன கன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல வந்து இதோட லோவை வந்து பிரேக் ஆகிடுச்சு ஹேங்கிங் மேன்து. ஸோ நம்ம வந்து எஸ்எல் வந்து இங்கே வச்சுட்டு என்ட்ரி இங்கே கொடுத்துட்டோன்னா நமக்கு அகெயின் நம்ம ட்ரெயில் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே போக அப்படியே இங்கேன்னு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு நல்ல ஒரு டார்கெட் வந்து கிடச்சிடும். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா ஹேமர் தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், ப்ளஸ் ஹேங்கிங் மேன் தான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நீங்கள் இந்த இடத்துல இந்த கலரை வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே ரெட்டாக இருந்தாலும் சரி, க்ரீனாக இருந்தாலும் சரி, அதாவது ஹேமராக இருந்தாலும் சரி ஆர் ஹேங்கிங் மேனாக இருந்தாலும் சரி, நமக்கு அங்கே என்ட்ரி வந்து வித் ஸ்டாப் லாஸோடு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடு வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஹேமர் பார்த்தோம் இல்லையா, ஹேமரோட தலைக்கீழே போட்டால் எப்படி இருக்கும், இதுதான் வந்து இன்வெர்டட் ஹேமர். இதில் வந்து நம்ம அங்கே பார்த்த அதே காம்பனன்ட்ஸ் தான். மார்க்கெட் இங்கே கீழேருந்து ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுக்குது. இது வந்து லோ, இது வந்து ஹை. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ், ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே என்னது, பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ். இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட்டு வந்து பியர் போட்டிருப்பேன், இங்கே மேலே வரத்துக்கு புல் போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே சேம் ஹேமர் மாரியே தான் ஒர்க் ஆகும், ஆனால் டவுன் ட்ரெண்டில் இது வந்து வரணும். இங்கேயும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கணுன்னா, மார்க்கெட் 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஒரு 98 ரூபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் ஹை போயிட்டு திரும்ப வந்து 106 வரைக்கும் க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இதில் என்ன தெரியுது, இதுலேயும் அகெயின் பையர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு தெரியும். இதில் நம்ம என்ட்ரி எப்படி போகிறது, சேம் நமக்கு இந்த கேண்டில் வந்து பாட்டமில் ஃபார்ம் ஆகணும், எல்லா புல்லிஷ் கேண்டில்ஸுமே பாட்டமில் ஃபார்ம் ஆகணும், ப்ளஸ் வால்யூம் வந்து நமக்கு இன்க்ரீஸிங்கில் இருக்கணும். அதேமாரி இந்த டவுன் ட்ரெண்டில் எப்படி வரோன்னா, இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டாருமே வந்து பாட்டமில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அங்கேருந்து ஒரு எஸ்எல் எடுக்கலாம். இப்போ எஸ்எல் எடுக்கும் போது என்ட்ரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஷூட்டிங் ஸ்டார்னால் என்னென்னா, அதே ஹேமர் ரெட் கலரில் இருக்குன்னா அது ஷூட்டிங் ஸ்டார். இப்போது நீங்கள் பாருங்கள், எந்த கேண்டலாக இருந்தாலும் சரி, இப்போ இன்வெர்டட் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் என்ட்ரி எங்கே எடுப்போம், இதை தாண்டி ஒரு கேண்டில் இங்கே போதில்ல, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே வச்சுப்போம். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ட்ரையல் பண்ணலாம், ஆர் நமக்கு ரிஸ்க் ஆர் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டு வச்சு நமக்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இருக்கோ 1:1 ஆர் 1:2 வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதேமாரி தான் இங்கேயும். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு அப்பில் நல்ல டாப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில் வந்து இதை பிரேக் பண்ணி வச்சிடுச்சு. இப்போது நம்ம இங்கே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்தமாரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான நம்ம சார்ட்டில் வந்து ஒரு வாட்டி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே கிளியராக வந்து தெரியுது என்ன, இங்கேருந்து மார்க்கெட் வந்து வந்துச்சு. ஸோ இது ஒரு ஹை ஸ்விங் ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோ கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு லோ இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே தான் சுற்றின்னு இருக்குது, இந்த ஹை லோ ரேஞ்சில். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் இந்த ஜோன் வந்து ஒரு லோ ஜோன், இந்த ஜோன் வந்து ஒரு ஹை ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இங்கே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு, எங்கே பாட்டமில் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. பாட்டமில் ஃபார்ம் பண்ணதால் என்ன ஆச்சு, அடுத்த கேண்டில் இதோட ஹையை நல்ல வால்யூமோடு பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து வைப்போம். இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ குட்டியாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரையல் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா முதல்ல இங்கே கேண்டில் போன உடனே காஸ்ட்டில் போட்டுடணும், அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே இங்கே வந்து எஸ்எல் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே எஸ்எல் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதேமாரி போயிருந்ததுன்னா ஃபைனல் எஸ்எல் வந்து நம்ம இங்கே தான் புக் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு டார்கெட் பாருங்கள், இவ்வளோ பெரிய டார்கெட், எஸ்எல் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ குட்டியான ஸ்டாப் லாஸ்.
ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுப்போம். நீங்கள் நார்மலாக மார்க்கெட் பார்த்துட்டே இருக்கும் போது இந்த மாரி நிறைய கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னுமே ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த வந்து பார்க்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் போன ஸ்லைடில், ஷூட்டிங் ஸ்டார் வந்து டவுனில் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஷூட்டிங் ஸ்டார் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, டாப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டாப்பில் ஃபார்ம் ஆகிட்டு எப்போ இதை உடச்சிதோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்து இந்த உடைக்கும் போது நம்ம என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் இங்கே வச்சுருந்தோம்னா அழகாக ட்ரெயில் பண்ணிவிட்டு நம்ம இது வரைக்கும் வந்துட்டு இருக்கலாம். இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு இந்த ஏரியா வந்து டார்கெட் ஆகிருக்கும், ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இது வேலை செய்யுது. நீங்கள் ஒன்று மட்டும் யோசிக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப பழசு இப்போயும் வேலை செய்தான்லாம் பார்க்காம, உங்களுக்கு இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ கரண்ட்டு இன்னியோட சார்ட்டில் உட்காந்து இதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்யும். அதேமாரி அதுக்குன்னு நீங்கள் போயிட்டு 1 மினிட்ல 2 மினிட்லலாம் பார்க்கக்கூடாது. இன்ட்ராடேனா 5 மினிட்ஸில் பார்க்கணும், அல்லது 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது கூடயே நமக்கு தேவையான வால்யூம்ஸும் வந்து உள்ளே வரணும். ஸோ வால்யூம் வர வர நமக்கு மொமெண்டம் வந்து நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா டிராகன் ஃப்ளை டோஜி, அதாவது டிராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது டோஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விக்கு இருக்குல்ல ஒரு ஷேடோ இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பாடி வந்து ஒரு சிங்கிள் கோடு மாரி தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து டோஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது நமக்கு சில டைம் டோஜி வந்து இந்த மாரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ளஸ் மாரி இருக்கும். ஆர் இதையும் நம்ம டோஜின்னு சொல்லுவோம், இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதுக்கு க்ரீன் லைன் இதை ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்கிறோன்னா, இது வந்து மேலே பறக்குதுல்ல, அதனால் இது வந்து ஒரு ஃப்ளை மாரி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்கிறோம். கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்து உங்களுக்கே தெரியும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் இதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ரொம்பவே கிட்ட தான் இருக்கும், லோ மட்டும் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. ஸோ இதில் என்ன தெரியுது, இது வந்து இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபீஸ்க்கு எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு வைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இப்போ கோல்டே வச்சுக்கோங்களேன், கோல்டு 15,000 ரூபாய்க்கு விற்குதுன்னா அது எப்படா 12,000 வரும்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். அதேமாரி இது 60 ரூபாய் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி இங்கே வந்து பையர்ஸ் என்ட்ரி போட்டு இதை திரும்ப இங்கேருந்து மேலே கூட்டுன்னு போயிட்டு 100ல் ஓப்பன் ஆக 105ல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இது வந்து நமக்கு பாட்டமில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பாட்டமில் நமக்கு இந்த ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்து ஃபார்ம் ஆகுது, இல்லைனா கிரேவ் ஸ்டோன் டோஜியுமே பாட்டமில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி வரும், நமக்கு ரொம்பவே ஈஸி. என்ட்ரி எங்கன்னா எப்பயுமே புல்லிஷ் கேண்டிலுக்கு இதுக்கு மேலே பிரேக் ஆகி ஒரு கேண்டில் வைக்கும் போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ட்ரெயில் பண்ணுறது, ட்ரெயில் பண்ணி எடுத்துன்னு போகலாம். ஸோ இதுதான் நம்ம இது ரெண்டுத்துலேயும் பார்க்க வேண்டியது. இந்த கேண்டில் என்ன சொல்லுது இது பாருங்களேன், இப்போ இங்கே 100 ரூபாயில் ஓப்பன் ஆகி இது 95 ரூபீஸில் முடிஞ்சிடுச்சு, ஆனால் மேலே ஒரு 150 வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, செல்லர்ஸ் வந்து அவங்களோட ஆக்ரோஷமான இதை வந்து காட்டுறாங்க. இதை வந்து செல்லர்ஸ் இங்கேருந்து அடிச்சுன்னு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. இது வரைக்கும் வச்சதால் அடுத்தது ஒரு ரெட் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன தெரியும், செல்லர்ஸ் வந்து இன்னும் உள்ளே நிறைய வந்துட்டாங்க, இங்கேருந்து இன்னும் நல்லா கீழே எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ட்ராகன் ஃப்ளை அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி. இப்போ இந்த டோஜி வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம். இப்போ இதுதான் ஒரு சார்ட்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, கொஞ்சம் மேலே வந்துட்டு இங்கே டாப்லேயே ஃபார்ம் ஆக கொஞ்சம் கீழே வந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் வந்து ஸ்லோவாக படிப்படியாக மேலே போயிடுச்சு. ஸோ இந்தமாரி தான் ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா இங்கே வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்கிறீங்க, இங்கேயும் வந்து சில டோஜிஸ் தானே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆமாம், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப்பில் போய் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் இதோட ஹை, இங்கே போய் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது கூடயே முக்கியமானது நான் என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன்னா, வால்யூமும் நம்ம
இது கூட பார்க்கணும். ஸோ வால்யூம் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். இதுவுமே டோஜி தான். உதாரணத்துக்கு இந்த டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருந்துட்டு மார்க்கெட் வந்து நல்ல வால்யூமோட இப்படி ஒரு ரெட் கேண்டில் போட்டு கீழே வந்துருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டாகவும் வரும். நம்ம பார்க்குற எல்லா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுமே ஒரு ப்ராபபிலிட்டியில் தான் இருக்குது. அதாவது முன்னாடி இந்தமாரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதால் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ கரண்ட்டில் அந்தமாரி பேட்டர்ன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க மார்க்கெட்டை, இந்தமாரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு ஒரு ப்ரொபாபிலிட்டி தான். அதுக்கு தான் நம்ம எஸ்எல் வந்து எப்பயுமே வைக்கிறோம். ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, எஸ்எல் வந்து நம்ம கையை கட் பண்ணிருக்கிற மாரி. ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்க, அவன் கை கால் எல்லாமே இருக்குது, கையை மட்டும் கட் பண்ணிட்டா உயிர் தப்பிச்சுது. எஸ்எல்லே அவன் வைக்கல, மார்க்கெட் மாட்டேன்னு நான் சொல்கிற டைரெக்ஷனில் தான் போவோன்னு உக்காந்துட்டு இருந்தா ஃபுல்லாக ஆளே காலி ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டிராகன் ஃப்ளை டோஜி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் தரன்னு கீழே அடிச்சு எடுத்துன்னு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் கூடயே நமக்கு வால்யூமும் வேணும். வால்யூம் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இதை பிரேக் பண்ணும் போது என்ட்ரி எடுத்துருந்தோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை வந்து மேலே எடுத்துன்னு வந்திருக்காங்க. அகெயின் இங்கே ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி ஃபார்ம் ஆனதால் நம்ம சிம்பிளாக இன்னும் மேலே போவோம்னு இன்னும் தைரியமாக உட்காந்துட்டு இதை ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்தமாரி தான் நமக்கு ஆக்சுவலாக சார்ட்டில் பார்க்கும் போது ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜி இது எப்படி ஒர்க் ஆகுது? ரொம்ப சிம்பிளுங்க. அது எங்கே டிராகன் ஃப்ளை எங்கே இருந்துச்சு? டாப்பில் இருந்து பாட்டமில் இருந்துச்சா? இது பாருங்கள், இந்த டிராகன் ஃப்ளை வந்து எங்கே இருக்குது? டாப்பில் இருக்குது. ஆல்மோஸ்ட் கீழே இருந்து கொஞ்சம் மேலே வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆகி எப்போ இதை உடைக்குதோ பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ ஹெவியாக செல் வந்து கீழே வருது. இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுவுமே ஒரு டோஜி தான், கிரேவ் ஸ்டோன் டோஜி தான், ஆனால் க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் செல்லிங் ஒர்க் ஆகுதா? கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கலரை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாப்பில் வந்து நமக்கு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்தமாரி பாட்டமில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம எஸ்எல்லும் கூடயே எடுத்துகிட்டே போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒரு ஹேமர் பார்த்தோன்னு வைங்க. ஹேமர் எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு கேண்டில் தான். ஒரு இப்படி ஒன்று வந்து விக்கு ஷேடோ வந்து ஒரு பாடி இருந்துச்சு, மேலே குட்டியாக ஒரு விக்கு இருந்துச்சு. அதேமாரி டோஜியும் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் சிங்கிள். இப்போ நம்ம பார்க்குறது 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். 2 கேண்டில்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுல இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த சைடு இருக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே புல்லிஷ் பேட்டர்ன்ஸ். அதாவது இது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாட்டமில் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து நமக்கு வால்யூமும் வந்து நல்லா வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடும். அதேமாரி இந்த சைடு பார்க்குறது எல்லாமே பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ். இதை வந்து டாப்பில் ஃபார்ம் ஆகும். டாப்பில் ஃபார்ம் ஆகி அடுத்தது பிரேக் ஆச்சுன்னா இதில் வால்யூம் கூட வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல கீழே டவுன் மூமெண்ட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது சொல்கிறாங்க? சரி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சொல்கிறது நமக்கு புரியுது, ஏன்னா இது மேல் நோக்கி போகுது. என்கல்ஃபிங்னா இப்போ இது வந்து ஒரு கேண்டில் இருக்குது, ஓகேவா? இது வந்து இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டிலில் பையர்ஸ் பாருங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இந்த கேண்டிலுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இதை என்கல்ஃபிங், அதாவது இது வந்து சாப்பிட்டுடுச்சு, இந்த கேண்டிலை வந்து ஃபுல்லாக முழுங்கிடுச்சு எடுத்து. இங்கே வந்த செல்லர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்கள எல்லாரையும் இங்கே செல்லர்ஸ் உள்ள என்ட்ரி போட வச்சு திரும்ப இங்கே மேலே எடுத்துன்னு போகும்போது இந்த நெட் எஃபெக்ட் வந்து 0 ஆயிடுச்சு. இங்கேருந்து அகெயின் எப்போ இது உடைக்குதோ மார்க்கெட் இது இங்கே மேலே உடைச்சிதுன்னா அங்கேருந்து அகெயின் இது மேலே போயின்னே இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி கீழே இங்கே வச்சுடுவோம். அகெயின் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டமில் ஃபார்ம் ஆகணும். இப்போ இதே பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன? இப்போ பாட்டமில் மார்க்கெட் வந்து போயின்னே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலும் ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. அதேமாரி கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு வருது. மேலே வந்து இந்த பையர்ஸ் வந்து ஒரு டைமில் செல்லர்ஸாக மாறிடுவாங்க. ஏன் மாறுறாங்க? இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் 100 ரூபாய்க்கு என்ட்ரி போகிறீங்க, நீங்கள் பை பண்ணுறீங்க,
நீங்கள் இதுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்கல்ல, உங்கள் டார்கெட் ஒரு 110 ரூபானா இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ செல் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் மட்டுமா செல் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்களே அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. 110 ரூபா வந்துச்சா நம்ம செல் பண்ணிடலான்னு மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுத்து இங்கேருந்து இப்படி ஹெவியாக செல் பண்ணுவாங்க. அதேமாரி தான் இங்கே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துன்னு போயிட்டு இங்கே பாருங்கள் ஹெவி செல் பண்ணி கீழே எடுத்துன்னு வராங்க. அகெயின் எப்போ அடுத்த மார்க்கெட் இந்த லோ வந்து பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் வைக்குதோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே எடுத்துன்னு போயிடும். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க, நம்ம மேலே வச்சுடுவோம். இப்போ இது எங்கே ஃபார்ம் ஆகும், இது வந்து டாப்பில் தான் ஃபார்ம் ஆனால் நம்ம எடுக்கணும். இதே இது பாட்டமில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம எடுக்கணுமானா எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ நமக்கு வந்து அக்யூரசி வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து டாப்பில் ஃபார்ம் ஆகி வால்யூமாக வந்துச்சுன்னா நமக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அடுத்தது இது எங்கே ஃபார்ம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து நமக்கு வருது. எப்படி, இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அடுத்த க்ரீன் கேண்டில் இதை தூக்கி சாப்பிட்டு இதுக்கு மேலே போயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதேமாரி இங்கே மேலே போயிடுச்சா, இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ரெட் கேண்டில் பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் அப்படியே முழுங்கி கீழே வந்துடுச்சு. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு டவுன் மூவ் வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கேயும் தானே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் அடுத்த க்ரீன் கேண்டில் இதை சாப்பிட்டுச்சானா சாப்பிடல, இதை ஃபுல்லாக எடுத்துன்னு மேலே போகல, இது வந்து பாதி தான் போச்சு. ஸோ அதை வந்து நம்ம எந்த என்கல்ஃபிங்னும் சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்கள், இங்கே இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆச்சு. க்ரீன் கேண்டலுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இதையும் நம்ம என்கல்ஃபிங்னு சொல்ல மாட்டோம். அதுக்காக தான் இங்கே போட்டிருக்கோம் நாட் ஏ வேலிட் புல்லிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், இது பியரிஷ் என்கல்ஃபிங்கா, நீங்கள் சொல்லுங்கள் இது பியரிஷ் என்கல்ஃபிங்கான்னு. இது பாருங்கள், இங்கே க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அடுத்த இந்த ரெட் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலை அப்படியே தூக்கி சாப்பிட்டுடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பியரிஷ் என்கல்ஃபிங்னு தாராளமாக சொல்லலாம். அதுக்குபடி நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம புல்லிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். இது வந்து எப்படி நமக்கு போன வாட்டி பார்த்தோம்ல, அதாவது ஒரு கேண்டில் வந்து தூக்கி சாப்பிட்டுடுச்சோ, இது வந்து அந்தமாரி இல்லை, இதை வந்து ஒரு பேபி கேண்டில் மாதிரியும் நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, இங்கே வந்து நமக்கு இங்கே ஒரு செல்லர்ஸ் வந்து வந்திருக்காங்க, ஆனால் பையர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து உள்ளே கொண்டுன்னு வராங்க. அதனால தான் இதை புல்லிஷ் ஹராமின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதையே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நமக்கு பியரிஷ் ஹராமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கேண்டில் எங்கே ஓப்பன் க்ளோஸ்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே பார்க்குறதோட சார்ட்டில் வந்து நம்ம இது ஃபார்ம் ஆகும்போது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது ஃபார்ம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைப்போம், ஸ்டாப் லாஸ் இதோட பாட்டமில் வச்சுட்டு என்ட்ரி எங்கே எடுப்போம்னா, இந்த கேண்டில் எப்போ உடச்சி மேலே போதோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து இது புல்லிஷ் ஹராமின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ட்ரி வந்து நம்ம பிரேக் அவுட்டில் தான் எடுக்கணும். பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுத்த உடனே பாருங்கள் இந்த ட்ரெண்ட் எப்படி சூப்பராக மேலே போச்சு. மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் போயிடுச்சு. அந்த நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயும் ட்ரெயில் பண்ணுற மாரி நம்ம ட்ரெயில் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு புக் பண்ணணும். ஸோ நார்மலாக சார்ட்லேயுமே இந்தமாரி தான் இருக்கும். நம்ம பார்க்குற எல்லா கேண்டில் ஸ்டிக்குமே நீங்கள் கொஞ்சம் லாங் டேர்மில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிறது தெரியும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் வந்து நிறைய வாலட்டைலாக இருக்கிறதால உங்களுக்கு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து பியரிஷ் ஹராமி. எப்படி, இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆகி அடுத்த கேண்டிலில் இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போச்சு. பட் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, வா ராஜா வா, நான் வந்து இங்கே உக்காண்ட்ருக்கேன், இதுக்கு மேலே போனால் எனக்கு லாஸ் ஆகும், அதனால நான் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணி செல் பண்ணிடுறேன்னு கீழே எடுத்துன்னு வராங்க. அவங்க எடுத்துன்னு வந்துட்டு அடுத்த கேண்டில் இது பிரேக் ஆச்சா, பிரேக் ஆன உடனே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிட்டோன்னா நமக்கு அகெயின் இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்தமாரி தான் புல்லிஷ் ஹராமி அண்ட் பியரிஷ் ஹராமி வந்து இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதாவது ஹேமர் பார்த்தோம், டோஜி பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா
3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். இங்கே வந்து 3 கேண்டில்ஸ் சேர்ந்து வந்து பேட்டர்ன் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ 3 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தமிழில் வந்து பான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை மாரியே இது ஃபார்ம் ஆயிருக்கும். பாருங்கள், இங்கேருந்து செல்லர்ஸ் கீழே எடுத்துன்னு வந்தாங்க, இங்கே வந்து பையர்ஸ் உள்ளே வராங்க, திரும்ப இங்கே மேலே போகுது. அதனால் இது என்ன சொல்கிறோம், மார்னிங் ஸ்டார்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதே புல்லிஷில் என்ன ஆகுது, இங்கேருந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துன்னு போயிட்டு இங்கே செல் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து கீழே எடுத்துன்னு வராங்க. அதனால் இதை நம்ம ஈவினிங் ஸ்டார்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்வேஸ் பையர்ஸ் வந்து பை அட் டிப்பில் தான் வாங்குவாங்க. செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் ஆல்வேஸ் செல் அட் ஹை, செல் அட் ஹையில் தான் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் படி தான் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு எப்போ இந்த 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 ஷேப்பை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து போதோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அதேமாரி தான் இது பாட்டமில் ஃபார்ம் ஆகணும். இது வந்து டாப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஒர்க் வந்து பண்ணாது. அதேமாரி இந்த ஈவினிங் ஸ்டார் வந்து உங்களுக்கு டாப்பில் தான் ஃபார்ம் ஆகணும். இது பாட்டமில் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டுமே பார்க்காம இது கூட தேவையான வால்யூம் வந்து உள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது ரொம்பவே அவசியம். சரி, ஓகே. இப்போது இதுக்கு அடுத்தது என்னென்னா, இந்த கேண்டில் பாருங்களேன். இந்த கேண்டில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், புல்லிஷ் அபேண்டன்டு பேபின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, அதேமாரி கீழே வந்து பியரிஷ் அபேண்டன்டு பேபின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் மாரியே தான் இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் தான் இங்கே ஃபார்ம் ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் விட்டுடுது. கேப் எங்கே விடுது பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. அடுத்த கேண்டில் நமக்கு இங்கே தானே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகணும். ஆனால் இந்த கேண்டில் எங்கே வருது, கிட்டத்தட்ட கீழே ஓப்பன் ஆகிடுது. கீழே ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் திரும்ப இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேப் மாரி மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கேப்லாம் வைக்குதோ அந்த டைம்லலாம் நமக்கு புல்லிஷ் அபேண்டன்டு பேபி ஒரு பேரிஷ் அபேண்டன்டு பேபி வந்து ஃபார்ம் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ இந்த புல்லிஷில் வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுப்போம், அகெயின் மார்க்கெட் இதை எப்போ பிரேக் பண்ணி மேலே வருதோ இந்த இடத்துல என்ட்ரி பஞ்ச் பண்ணிடலாம். இப்போது பேரிஷில் அதேமாரி எப்போ மார்க்கெட் இதை வந்து பிரேக் பண்ணி வருதோ இங்கே என்ட்ரி பஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதே வந்து சார்ட்டில் பார்த்தோன்னா இன்னும் நல்லா புரியும். இப்போ பாருங்கள், நம்ம மார்னிங் ஸ்டார் பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்டார்னால் என்ன, பா மாரி ஒரு ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். முதல்ல செல்லர்ஸ் அவங்களோட என்ட்ரியை போடுறாங்க, தென் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க, அகெயின் பையர்ஸ் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி மேலே போகும்போது இங்கேருந்து அவங்க என்ட்ரி எடுக்கிறாங்க. அகெயின் இங்கே பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது செல்லர்ஸ் கீழே எடுத்துன்னு வராங்க, இங்கே ஃபைட் நடக்குது, இங்கேருந்து திரும்ப மேலே போகுது, இங்கே என்ட்ரியை போட்டு நம்ம மேலே போயிடும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை என்ன சொல்லுவோம், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அபேண்டன்டு பேபின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், இங்கே எப்படி அழகாக ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு, இங்கே ஒரு பெரிய கேப் ஒன்று விட்டுடுச்சு. இந்த கேப் விட்டதால் அகெயின் திரும்ப என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் இங்கே போயிட்டு இது எப்போ பிரேக் பண்ணுதோ இங்கே நமக்கு என்ட்ரி கிடச்சிடுச்சு. தென் மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்தமாரி தான் நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பீரிஷ் அபாண்டன்ட் பேபி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி டக்குன்னு அடுத்த ஓப்பனே இங்கே போயிடுச்சு மேலே, இங்கே கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கேப் ஃபார்ம் ஆனதால் அகெயின் என்ன ஆகுது, அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு திரும்ப நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து தான் ஆகணும். வந்துட்டு நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுட்டோன்னா அடுத்தது மார்க்கெட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து விழுது. ஆனால் இது எங்கே ஃபார்ம் ஆகணும், டாப்பில் ஃபார்ம் ஆகணும். ப்ளஸ் வால்யூம் வந்து நமக்கு என்ட்ரி டைமில் வால்யூம் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சுன்னா நமக்கு கீழே வந்து தாராளமாக இது வந்து செல்லிங் வந்து வந்துடும். அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, நமக்கு இந்த கிளாஸில் நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.